வராக குருவே சரணம். இந்த சரணம் நான் இங்கே வர ஆரம்பிச்சு வாய் விட்டு சொன்னதில்லை, ஆனால் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது. நேற்று இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பார்த்ததுலேருந்து தோணிட்டு இருந்தது, இதுக்கு நம்மளால் போக முடியுமா, இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்ற யோசனையோடு இருந்த. காலையில் எழுந்த உடனே என் பொண்ணு வந்து சொன்னான், இன்னைக்கு குருஜியோட பிறந்தநாள் போல இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே முடிவு பண்ணி இன்னைக்கு இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம், உந்துதல் அப்படின்னே சொல்லலாம். குருஜியை பற்றி நான் நிறையா பேசி கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ வராகியும் நானும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பெரிய தொடர்ந்து வராகி டிவியில் வந்துட்டுருக்கு. சென்னையில் நடந்த நிகழ்ச்சி. நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே குருஜிட்ட சொன்னேன், அம்மா எல்லாரையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு கிரீடம் சூட்டுறதுக்காக, அது பேரு தான் வராகியும் நானும், ஆனால் நாங்கள் அன்னைக்கு பேசினதே வராக குருஜியும் நாங்களும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள், நான் உள்ள வரும்போதே வந்து பட்டிமன்றம் போயிட்டு இருந்தது. நான் சேவார்த்திகளாகவே மட்டுமே பார்த்த ஒரு 2-3 பேரோட ஸ்பீச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம கூடயே பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு எண்ணம். நான் வரும்போது போயிட்டு இருந்தது வந்து பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ற டாபிக் நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து யோசிச்சதே பெரிய விஷயம். ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தாண்டி குருஜியை பொறுத்த மட்டும் அது ஆத்மாவாக தான் பார்ப்பாரு. உண்மையிலேயே ஒரு பெண்ணா இருந்து பக்தி செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். நிறைய தடைகள், முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற தடையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு வரணும். அப்படி எங்களுக்குமே நிறைய தடை வந்தப்போ அதை வாய் விட்டு கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் குருஜிக்கு தெரியும். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும், ஒவ்வொரு தடவை யாகம் நடத்தும் போதும் அப்போ இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்றது குருஜிக்கு நான் சொல்லாமலே தெரிஞ்சிருந்தது. ஒரு தடவை இப்படி யாகத்தை பற்றி பேச வரும்போது, இந்த கேள்வியெல்லாம் உன்னை கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லலையே, அவர் எப்படி கேட்டார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ராஜேஸ்வரியோட இந்த கராத்தே இதெல்லாம் பார்க்கும்போது, தற்காப்பு கலை இது எல்லாம் எப்படி அன்னை வாராகிய ராஜராஜ சோழன் வழிபட்டா அப்படின்னு சொல்றாங்களோ, இன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலா எங்க குருஜிக்கு ஒரு சிம்மாசனம் விட்டு அவ்வளோ அழகா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, எப்படி ஒரு அரண்மனையில ஒரு ராஜாங்கத்துல இந்த மாதிரி கலைகள் எல்லாம், ஒரு மன்னனோட பிறந்தநாள் இப்படித்தான் நடக்கும். வீர சாகசங்கள் எல்லாம் செஞ்சுதான் அதை செய்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எங்க அம்பாளுடைய பிள்ளையா, எங்க அம்பாலாவே எல்லாருக்கும் காட்சி தரக்கூடிய வராக குருஜியோட நான் இதை ஒரு பிருந்தாவன் தான் நிறைய நேரங்கள்ல இதை பேசும்போது, இந்த பள்ளிகொண்டா திரிஸ்தலத்தை பத்தி பேசும்போது, இது ஒரு பெரிய பிருந்தாவன் மாதிரி இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பிருந்தாவன்ல இங்க அவ்வளோ அழகா நிகழ்ச்சிகள், இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளையும் நான் நிறையா இன்ஸ்டா பதிவுல எல்லாம் பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன். இன்னைக்கு இங்க வந்தே ஆகணுங்கிற எண்ணம் அம்பாள் கொடுத்தா, குருவோட அருட்கருணை கொடுத்தது. என்னைக்கு இந்த சரணாகதி அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அது வருதோ அன்னைக்கு அம்பாள் நமக்கு எல்லாமே கொடுத்துருவா. நம்மளுடைய அகந்தை அழியணும். கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிற பாத்துல தான் போயிட்டு இருக்காங்க, அந்த வழியில தான் போயிட்டு இருக்காங்க.
முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம், அல்லது நமக்கு பின்னாடி நிறைய பேர் வரலாம். இதுல பெரியவங்க சின்னவங்கன்ற பாகுபாடு கிடையாது. எனக்கு தான் அப்படின்னு யாருமே உரிமையும் கொண்டாட முடியாது. இங்க அம்பாள் அவ்வளோ பெரிய சக்தி. அதே சக்தி தான் எங்களோட குருஜியோடதும். வாய் விட்டு சொன்னதில்லை, ஆனா அந்த மேடை என்னை பேச வைக்குது. வாழ்க்கையில கலக்கம் வரும்போதெல்லாம் வந்து நின்னது இந்த இடம்தான். அப்ப சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா இருக்கும் போது நான் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கெல்லாம் கூட கொடுத்து வச்சவங்க, குருஜியை அடிக்கடி பார்க்குறீங்க, பேசுறீங்க. நான் குருஜிக்கு கால் கூட பண்ணவே மாட்டேன். ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்படின்னா, முடிஞ்சது அப்படின்னா, அடுத்த நிகழ்ச்சிக்கோ அல்லது இந்த இடத்துக்கு வரும்போது தான் அவர்கிட்ட திரும்ப பேசுவேன். ஏன்னா இந்த இடம் நான் வந்து அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்கேன். நம்மள மாதிரி ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வந்த ஒரு மனிதருடைய எண்ணம் எவ்வளோ பெருசா, எத்தனை பேருக்கு ஆறுதலா, எத்தனை பேருக்கு புகலிடமா இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நான் உணர்ற. எத்தனையோ நாள் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னா கூட ஜலவராகி கிட்ட நான் மஞ்சள் அரைச்சி பூசினது இல்லை. இன்னைக்கு நான் குருஜி அங்கே உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது வேற யார்கிட்டயோ கேட்டாரு, ஜலவராகியை பார்த்தீங்களான்னு. அந்த வார்த்தை காதில் விழுந்தது. என்னைய பார்க்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப பக்தியா எனக்கு எதுவுமே வந்து உள்ள சொல்லணும், யாரோ அந்த உள்ளுணர்வா எனக்கு வந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அப்படிதான் இன்னைக்கு வந்து அந்த மஞ்சளை அரைக்கும் போதும் சரி, அதை பூசும் போதும் சரி, எங்க அவ்வா என்னுடைய ஏதோ ஒரு வினையை கழிக்கிறதுக்காக இன்னைக்கு இதை செய்ய சொல்லியிருக்கா. குருஜியோட அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா மனோன்மணிமா. மனோன்மணிமா வந்து எல்லாரும் வந்து கேட்பாங்கடா, ஆனா குருஜி சொல்றத முழுசா செய்யறாங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாருன்னா அதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அதை பிடிச்சி அப்படியே செஞ்சிடணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அவ்வளோ கவனமா இருப்பாங்க. அந்த குரு பக்திய நான் மனோன்மணி மாட்ட அவங்க கண்மூடித்தனமான குரு பக்தியை பார்த்துருக்கேன். ஏன் நான் பேசும்போதெல்லாம் மனோன்மணிமாவை பத்தி பேசுறேன்னா அதுவும் ஒரு வித நன்றி உணர்வு தான். ஏன்னா எனக்கு பெருசா ஒரு மடம், ஒரு பீடம் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோவை பார்த்து ஆசைப்பட்டேன், இவரை போய் பார்க்கணுன்னு. அடுத்த வாரம் மனோன்மணிமா வர்றாங்க, இவர் எங்களோட குருஜின்றாங்க. தற்செயலாக பேசிட்டு இருக்கும்போது வீடியோ காட்டுறேன், வர்றாங்க, என்னைய கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய தைரியத்தை எனக்குள்ள கொடுத்துச்சு அப்படின்னா, நீ பண்ணுறது தப்பே இல்லை, நிறைய பண்ணு, அம்பாள் ஓ மூலமாக எல்லா உலகத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் போவா அப்படின்னு குருஜி கொடுத்த தைரியம். ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்போ 9 வருஷம் ஆகுது இந்த விளக்கு கடைன்றது. இதே இது 2020 முன்னாடி 6 மாசத்துக்கு ஒரு வாராகி விக்கிரகம் நாங்க வித்திருந்தா அது பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அம்பாள், எல்லா கோவில்களையும். இது ஒவ்வொரு இடத்துலையும் இங்க கட்டியிருக்கோம், அங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது இந்த அம்பாள்னே என்னன்னே தெரியாம இவ பட்டி தொட்டி முழுக்க வருவா. எப்படி மாரியம்மனுக்கு தெருவுக்கு தெரு கூடம் இருக்கோ, காளியம்மன் கூட இருக்கோ, அது மாதிரி நம்ம வாராகிக்கு கோவில் வரும்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது நம்மளுடைய வராக குருஜி தான். அம்மா நீ எல்லா கண்ட்ரிக்கும் போவா, நீ வந்து நீ பாட்டுக்கு செஞ்சு நிறைய கொடு அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம இந்த தடவை யாகத்துக்கு வரும்போது கூட அங்க இருக்கக்கூடிய அந்த அம்பாள் திருமேனி எல்லாம் பார்த்து இவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி குருஜியை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும். நான் இந்த பிரகார வேலை நடக்கும்போது எனக்கு அவரை பற்றி யோசிச்சாலே பயமா இருக்கும். நான் அவரை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது கேட்ட முதல் கேள்வி, குருஜி நீங்கள் தூங்குறீங்களான்னு கேட்டேன்.
நாங்கள் ஒரு கடையை இன்டீரியர் பண்ணுறதுக்கு எனக்கு 3 மாதம் தூக்கம் போகும். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்த அவர் மனசுக்குள்ள அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும்னு, இது உண்மையாவே அம்பாள் அவளுக்குள்ள இருந்து வழிநடத்தி கட்டப்பட்ட திருத்தலம் இது. இது ஆத்மார்த்தமா வருவோம் போவோம், நம்ம உணர்ந்துக்கவே வருஷக்கணக்காகும். ஒரு ஈகோ ஒன்று வரும் நம்ம வளர்ந்து வரும்போது. என்ன, ஏன்னா இது எல்லா வராக பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவை கும்பிட 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 நம்ம சொல்றது கூட சம்டைம் பழிக்கும். அப்போ உடனே நம்ம பெரிய ஆளா ஆயிடுவோமோன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுடுறாங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்ப கொடுத்த பவரை கூட எடுத்துருவா. என்னைக்கு யாரால இந்த அம்பாள் தெரிய வந்தா அப்படிங்கிறத மறக்காம அவங்களுக்கு நம்ம நன்றியோடவே இருக்கிறோமோ, அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அம்பாள் நமக்கு வந்து வழி நடத்தி கொண்டுகிட்டே போயிட்டே இருப்பா. நான் நிறைய பேசல குருஜிட்ட அப்படின்னா கூட பேசியிருக்கவே மாட்டேன். நீங்கெல்லாம் கூட நினைக்கலாம் இங்க வந்தா இவங்க எப்படி இப்படி வந்து டக்குன்னு வர்றாங்க, முக்கியமான நாளில் வர்றாங்க, எப்படி வர்றோன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு 12 மணிக்கு என் கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சரி போயிட்டு வா அப்படின்னாரு. 3 மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரத்தில் போய் மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே இங்கே வந்தேன். இதெல்லாம் அம்பாளுடைய அருட்கடாட்சம், குருஜியோட கருணை அப்படின்னே சொல்லுவேன். நிறைய விஷயங்கள், நிறைய சோதனைகள் அத்தனையும் குருஜியோட அருளால் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இன்னும் அவர் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறோம். இப்போ ராஜேஸ்வரி இங்கே பண்ணும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், அத்தனை பெருமையும் எங்களுடைய குருஜிக்கு தான் அப்படின்னு தான் தோணுச்சு. நாங்கள் எத்தனையோ நிகழ்வு நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம அம்பாளுக்கு மட்டும் இல்லை, முருகருக்கு கூட விழா எடுக்கிறோம். அப்படியெல்லாம் நடத்தும் போதும் அத்தனை பெருமையும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நடக்கக்கூடிய நல்லது அத்தனைக்கும் அத்தனை பெருமைக்கும் உரிமை யாருக்கு அப்படின்னா எங்களுக்கு தகப்பனா இருந்து எங்களுக்கு வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய வராக குருஜிக்கு தான். அத்தனை பெருமை புகழ் அத்தனையுமே நாங்க செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுல கிடைக்கக்கூடிய பெருமையுமே குருஜிக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சமர்ப்பிச்சுட்டு, அம்பாள் அருட்கருணை இருக்கிற வரைக்கும் நம்ம தலக்கணம் தூக்கவே தூக்காது. என்னைக்கு அம்மா நம்மளை விட்டு போறாளோ அப்ப தலக்கணம் வர ஆரம்பிக்கும். அதனால என்னைக்குமே அந்த தலைக்கணம் வராம அம்பாள் வந்து இப்படியே இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளுக்கு எனக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா போதும். சமீபமா அம்மாவுடைய வீடியோ அனுப்பி நீங்க வராகியை பத்தி நிறைய பேசுறீங்கல்ல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன், இது எங்க குருஜியோட பீடம். எத்தனை பேருக்கு பெருமையா இருக்கு? உண்மைதான். அத்தனைக்கும் எங்களுக்கு தகப்பனா இருந்து வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய எங்க குருஜிக்கு தான் அந்த பெருமை. இந்த தடவை நான் பார்த்த இந்த யாகத்துல, இப்ப கடைசியா நடந்த யாகத்துல நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு அம்மா இருக்கா. எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, வாராகியை கும்பிட்டா குடும்பம் பிரியும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்னு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதனாலெல்லாம் சண்டை வராது. புரிதல் இல்லாமலும் நம்மளுடைய கடமையை செய்யாம வெளியே வர்றதுனாலையும் தான் வந்திருக்கும். எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் இருந்தப்போ கூட நான் குருஜிட்ட கேட்ட வரம், அது எந்த அளவுக்கு எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா, வாராகியை பத்தியும் குருஜியை பத்தியும் கடந்த யாகத்துல என்னுடைய கணவர் மைக்ல பேசினார். எனக்கு அது வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கும்பிடக்கூடிய நம்ம மதிக்கக்கூடிய குருவையும் தெய்வத்தையும் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம நடந்துக்கிட்டாதான் தெய்வத்துக்கும் நம்ம கொடுக்குற செலுத்துற அந்த மரியாதையும் அந்த அன்பும் குருவுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான் அந்த தெய்வத்தையும் பழிப்பாங்க, அந்த குருவையும் பழிப்பாங்க. நான் அந்த பயபக்தியோட எப்பவும் தொடர்ந்து குருவோட நிழல்ல
பாதுகாப்பாக நடந்துட்டு இருக்கேன், நடப்பேன் அப்படின்ற உறுதிமொழியோட இன்னைக்கு குருஜியை எப்படியும் பார்த்தே ஆகணும்னு ஆசையாக வந்தேன். நிறையா பேச அவர்கிட்ட விஷயங்கள் இருந்தால் கூட நான் அவர்கிட்ட பார்த்ததுன்னு சொன்னது, உங்களை பார்த்தா போதும்னு வந்தேன், இன்னைக்கு வந்தால் பேச முடியாதுன்னு தெரியும்னு. ஆனால் மேடையிலேயே மைக்கை கொடுத்து இவ்வளோ தூரங்க பேச வச்ச என்னுடைய குருஜிக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.